ஹலோ கைஸ், இன்றைக்கி பேச்சுலர்ஸ் ரெசிபி பருப்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே நல்லாயிருக்கும். இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன வேணும்னு பார்க்கலாம். 100 கிராம் பருப்பு, 4 பச்சை மிளகா, 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அப்புறம் 4-5 பல் பூண்டு. இப்போ வந்து பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், பருப்பு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம், அப்புறம் மஞ்சள்தூள், கொஞ்சமாக பெருங்காயம், நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு கடைஞ்சி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவின தேங்காய் போட்டு தாளிப்பு பண்ணிவிட்டு அவ்வளோதான், நமக்கு பருப்பு குழம்பு ரெடி. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து நல்லா தாளித்து அதோடு கலந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நமக்கு பருப்பு குழம்பு ரெடி. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியாக தான் எடுத்திருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் தண்ணியாக தான் சாப்பிடுவோம். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கலாம். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா பாய்.